என் பெயர் பத்மா. எனக்கு வயது 27. எனக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது. இப்போது என் கணவரை விட்டுட்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு வரேன். என் கணவர் வீட்டில் இருக்கும்போது நைட் ஆனால் என் கணவர் மற்ற கணவர் மாதிரி மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு வரமாட்டார். என் கணவர் எனக்கு நைட் ஆனால் வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவார். ஃபஸ்ட்லலாம் எனக்கு வாழைப்பழம் அவ்வளவோ பிடிக்காது. ஆனால் டெய்லியும் என் கணவர் அதை வாங்கிட்டு வந்து தந்த உடனே அதை சாப்பிட்டு எனக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது. இப்போது எங்கள் அம்மா வீட்டில் நான் வாழைப்பழம் கேட்டால் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் திட்டுறாங்க. நீ என்ன குழந்தையா? 7 கழுத வயசாகுது. இந்த வயசுலேயும் நைட் ஆனால் வாழைப்பழம் சாப்பிட்டு தான் படுப்பேன், வாழைப்பழம் சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறியே, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இதடையில் எனக்கு இந்த வாழைப்பழம் ஏக்கத்தால் உடம்பு சரியாமல் 10 நாள் பெட்டில் கூட இருந்தேன். அப்போ கூட எங்கள் அப்பா அம்மா பாவம் புண்ணியம் பார்த்து எனக்கு வாழைப்பழம் வாங்கி தரவே இல்லை. ஒரு நாள் எங்கள் தாய் மாமா ஊரில் கோவில் திருவிழா. அந்த திருவிழாவுக்கு எங்கள் தாய் மாமா எங்களை குடும்பத்தோடு வர சொன்னார். நானும் அந்த திருவிழாவுக்கு போனேன். ஆடலும் பாடலும் டான்ஸு கரகாட்டம் இதெல்லாம் வச்சு அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்த உடனே சரி கொல்லைப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி கொல்லைப்புறம் போனேன். அங்கே எங்கள் தாய் மாமன் தோட்டத்தில் பெரிய பெரிய வாழைப்பழம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் எனக்கு ஆசையை அடக்கவே முடியல. அது காயாக இருந்தாலும் பரவாயில்ல, பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அதை ஒரு கை பார்த்துடணும் அப்படின்னு என் முந்தானையை எடுத்து சொருவிக்கிட்டு உடனே தோப்புக்குள்ளே புகுந்தேன். அப்போது எங்கள் தாய் மாமா அங்கே வந்தார். ஏய் பத்மா, இங்கே என்னடி பண்ணுற? உன்னை அங்கே இருக்க சொன்னால் நீ ஏன் கொல்லைப்புறம் வந்த அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் உடனே எங்கள் மாமா கிட்டே சிரிச்சுக்கிட்டே, மாமா எனக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் உங்கள் தோட்டத்து வாழைப்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்குள்ளே வந்தேன். ஏன் மாமா உங்கள் வாழைப்பழத்தை நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உன் ஆசை தீர சாப்பிடு, எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொன்னார். இது கேட்ட உடனே நான் எல்லா வாழைப்பழத்தையும் என் ஆசை தீர சாப்பிட்டு என் ஆசையும் நிறைவேற்றிக்கிட்டேன். இப்படி சாதாரண வாழைப்பழத்து மேலே பைத்தியம் பிடிச்சி அலைஞ்ச பத்மாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரணுமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற சிம்பிளையும் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.